வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுலயும் குறிப்பா முன்னணி வங்கி நிறுவனங்களான HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்கோட ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ பத்தி இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட இம்பாக்ட் மார்க்கெட்ல எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நம்ம விவரமா விவரிப்போம். ஸோ ஆல்ரெடி HDFC பேங்க் என்ன மாரியான ப்ரெஷர்ல இருக்கு? ஸோ வங்கி பங்குகளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிப் ஏற்பட்டு அங்கருந்து ஒரு 10 டூ ஒரு 12% வரைக்கான ஒரு ஏற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த HDFC பேங்க்க பொறுத்தவரைக்கி. இந்த சூழ்நிலையில ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல HDFC பேங்க் நின்னுட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. இது பிரேக் அவுட்ட நோக்கி நகர்த்தி கொண்டு போகுமா? இல்ல திரும்பவும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு சரிவ குடுக்குமா? அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காலாண்டு அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% அது உயர்ந்திருக்கு. ஸோ இது ஸ்டாண்ட் அலோன் பெர்ஃபார்மன்ஸ். இதே நம்ம குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணோம்னா, ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரொம்ப வந்து சர்ப்ரைஸா தான் இருக்கு. நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். இந்த காலாண்டு ஓரளவு குரோத்த குடுப்பாங்க. ஒரு சிங்கிள் டிஜிட் குரோத் இருக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த அளவுக்கு குரோத் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட ரிசல்ட்ல இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த காலாண்டு 20,383 கோடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு குறைவான பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முந்தைய காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க HDFC பேங்க். இது கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். பட் இந்த HDFC பேங்க்குக்கு இன்னும் கொஞ்சம் டிரான்சிஷன் பீரியட் வந்து தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மெர்ஜர் நடந்ததுலேருந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சிரமமான ஒரு சூழ்நிலையில தான் HDFC பேங்க் இருக்காங்க. அட்வான்ஸஸ் பார்க்கும்போது ICICI பேங்க் கூட கம்பேர் பண்ணோம்னா, இவங்களுடைய குரோத் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ICICI பேங்க் இந்த காலாண்டுல ஒரு 19% வரைக்கான குரோத்த வந்து குடுத்துருக்காங்க அட்வான்ஸஸ்ல. ஆனா HDFC பேங்க் வெறும் 15% தான் வந்து குடுத்துருக்காங்க. ரீசன் ஸோ கடன் வழங்கல்ல இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் தான். ஸோ இந்த CD ரேஷியோவை என்னைக்கு ஒழிக்க போறாங்க அப்படின்ட்டு நமக்கு இன்னும் சுத்தமா புரியல. ஸோ இன்னும் வந்து சில காலாண்டுகள் எடுத்துக்குமோ HDFC பேங்க்ல அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல சான்ஸ் வருமா? ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு டிப் வந்தது. 2 டைம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிப் ஏற்பட்டது. 2 டைமும் அப்டேட் பண்ணேன். ஸோ இப்போ திரும்ப HDFC பேங்க் எதுவரைக்கும் வாங்கலாம்? ஸோ இந்த எதுவரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற கேள்விய தூக்கி அப்படியே ஏதாச்சும் ஒரு சாக்குக்குள்ள போட்டு மூட்டை கட்டி தூக்கி வீசிருங்க. ஸோ ஒரு நிறுவனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்கள்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. ஸோ இன்னும் குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து நடக்கல இந்த பேங்க்க பொறுத்தவரைக்கி. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்மளுடைய திட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு, நேத்துன்னு இந்த நிறுவனத்த பற்றி பேசல. இத பற்றி நம்ம பல நாட்களா, பல மாதங்களா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சில ஆண்டுகளாவே வந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ இருந்தே இது பெர்ஃபார்ம் பண்ணாம தான் வந்து இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும், அதாவது நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ என்ட்ட இருக்கா? ஸோ இருக்கும்போது டிப்ல வருதா? ஸோ அந்த டிப்ல முதலீடு பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் திரும்ப ஒரு ஏற்றத்த குடுக்கும்போது, ஸோ அந்த பணத்த கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்ல. ஸோ திரும்ப டிப் வருதா? அப்போ வந்து நம்ம கஞ்சத்தனம் படக்கூடாது. ஒரு டிப் வரும்போது என்கிட்ட காசு இருக்கும். ரூ. 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரூ. 1,00,000 முதலீடு பண்ண மாட்டேன். மாறா ஒரு 2 ஸ்டாக் வாங்குவேன். 2 ஸ்டாக் வாங்கிட்டு, ஸோ எவ்ரி டிப் வந்து நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு பிளான வந்து அந்த டைம்ல நம்ம போடுவோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு. ஸோ ஒரு டிப் ஏற்படுது. அந்த டிப்ப எதிர்நோக்கி நம்ம காத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டிப் வரும்போது நம்ம அதில ஒரு ரியாக்ட் பண்ணலன்னா, அப்புறம் என்ன நம்ம முதலீடு பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்மளே வந்து கேட்டுக்கணும். ஸோ என்ன ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்ப நான் கொண்டு போய் பணத்த போட்டுட்டேன் அப்படின்னா, ஸோ ஃபர்தரா இறங்கிருச்சுன்னா என்னங்க பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இறங்கத்தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாரி ஒரு கணிசமான ஒரு பணத்த நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு பேக்கப் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அந்த பேக்கப் நம்மள மாரி சாதாரண ஆட்களுக்கு ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டா, ஏற்படாது. ஏன்னா மத்த நேரமெல்லாம் நம்ம சும்மா உட்காந்து வரக்கூடிய பணத்த சேவ் பண்ணி வச்சா தான், அடுத்தடுத்து டிப்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்மகிட்ட பணமே வந்து இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி டிப் வரும்போது கஞ்சத்தனம் காட்டாம, ஷேர் வாங்குறதுல கஞ்சத்தனம் காட்டாம, அந்த டைம்ல நம்ம நல்ல முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். ஏறும்போது வேடிக்கை பார்க்கறக்கு ட்ரை பண்ணணும். ஸோ டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல இத பண்ணா தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இறங்கும்போது இன்னும் இறங்கும் அப்படிங்கிற பயம் இது யூசுவலா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒண்ணு தான். ஸோ அப்ப பெருசா முதலீடு பண்றதுக்கு மனசே வராது. ஏறும்போது எங்க இது நான் கைய விட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சரி போடுவோம் அப்படின்ட்டு போடக்கூடிய ஒரு மனசு இருக்கும். இத வந்து என்னதான் பேசினாலும் டெஃபினட்டா திருத்த முடியாது அப்படிங்கிறத நான் கண்டிப்பா புரிஞ்சுகிட்டு தான் ஏன்னா பலர்கிட்ட இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அந்த மாரி தான் இருக்கு. ஸோ பல பங்குகள்லயும் இது வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ டவுன்ல மனச கல்லாக்கி முதலீடு பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணணும்.
எடுத்துக்கணும். அது டிசிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிசியாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சியாக இருந்தாலும் சரி. இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பல நண்பர்களுக்கும் அது தெரியும். சில நாட்களுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி. ஸோ இதை பற்றி நம்ம க்ளீனாக வந்து பேசணும். இறங்கும்போது பயப்படாமல் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு டிப் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மாறா கூட நடக்கலாம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இந்த காலாண்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்சஸ் நம்ம பார்த்தோம் 19% க்ரோவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 16% க்ரோவ் ஆயிருக்கு. இது ஸ்டாண்ட் அலோன் பர்ஃபார்மன்ஸா? ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 16,276 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. போன காலாண்டும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், இந்த காலாண்டு பார்க்கும்போதும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ டெபாசிட் ஒரு 14% கிட்ட க்ரோவ் ஆகிருக்கு. பட் அட்வான்சஸ் பார்க்கும்போது ஒரு 19% வரைக்கான க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் மாற்றி விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஐசிஐசிஐ கூட கொஞ்சம் அடித்து விட்டுட்டு ஹெச்டிஎஃப்சியை தூக்கி விடலாம். பட் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேபி ஹெச்டிஎஃப்சியில் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா, ஒரு டிப் நடக்குது அப்படின்னா, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை தான் நம்ம கண்கொத்தி பாம்பாக கவனிக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்ததுன்னா, ஸோ அதில் தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஏன்னா ஐசிஐசிஐ கொஞ்சம் ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சியில் சில தடைக்கல்கள் இருக்குது. அந்த தடைக்கல்களை தாண்டும் போது அவங்களுடைய வளர்ச்சி வேகமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு காட்ரேஜ் கன்சியூமர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்களுடைய பங்களாதேஷ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 191 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அவங்களுடைய பங்களாதேஷ் பிஸ்னஸ். இதில் ஒரு லாபம்னு பார்த்தா டாக்ஸுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு 5 கோடிக்கு மேலே லாபத்தையும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காட்ரேஜ் கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக வந்து பார்க்கப்படுது. பட் இதெல்லாம் ஒரு ஓவர் வேல்யூடு எஃப்எம்சிஜி பங்கு. இந்த எஃப்எம்சிஜி பங்கு பக்கம் நம்மளாம் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் வேல்யூடு. ஸோ இதுக்கு பதிலாக நல்ல ஒரு அண்டர் வேல்யூட் பங்குகள் நிறையா இருக்குது. ஸோ அது பக்கம் நம்ம தலை வச்சு படுப்பது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்லாக்கு பார்த்தீங்கன்னா யுஎஸ் எஃப்டிஏ கிட்டேருந்து ஒரு அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு. நியூயார்க் ஃபெசிலிட்டி, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு இந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபார்மா செக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு வைடாக ஒரு செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ திரும்ப பார்க்கணும் நம்ம குறிப்பிட்ட சில பங்குகள் சிப்லா, ரெட்டி இந்த மாதிரியான பங்குகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ டாக்டர் ரெட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டாக்டர் ரெட்டி பங்கு பாருங்கள். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா 1200க்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இந்த டாக்டர் ரெட்டியை இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்தராக இறங்கட்டும், நல்லது தான். ஒரு 1100 வந்ததுன்னா ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு திரும்ப இந்த ரெட்டியில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏன்னா இப்போது காம்படிஷன் ஒரு பெரிய ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு டிக்ளைன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ஹை ஹை டபுள் டிஜிட் ஒரு மார்ஜினை போஸ்ட் பண்ண நிறுவனம் இப்போது லோ சிங்கிள் டிஜிட் மார்ஜினை போஸ்ட் பண்ணுது. எவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ். பட் அதை செமக்ளூடைட் தூக்கி நிறுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவு ஒரு க்ரோத் வந்து செமக்ளூடைட் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குவார்ட்டரில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வரும். வந்ததுக்கப்புறம் இதை பற்றியெல்லாம் நம்ம விவரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ரிசல்ட்டு. ஸோ பிஎஸ்யூ பேங்க் எவ்வளவோ பரவாயில்ல போல் ப்ரைவேட் பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவாச்சும் வந்து இருக்குது. ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு க்ரோத் வந்து ஒரு கம்மி தான். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 200 கோடி கிட்ட அதிகமாக பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 5800 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் செக்மெண்ட்டில் பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதாவது இவங்கன்னு மட்டும் இல்லை, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிவடையணும் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்டு பேங்க் ஆஃப் பரோடா போன்ற நிறுவனங்கள் நமக்கு ஏதாச்சும் ஒரு டிப்பை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உண்டாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்படுதான்ட்டு. ஆனால் பிஎஸ்யூ பேங்க்ஸோட நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்லோவை பார்த்தீங்கன்னா சரிவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இந்த சரிவு தான் நமக்கு வேணும். சரிவு நடக்கட்டும். நடக்க நடக்க நமக்கு சான்ஸ் உருவாகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பக்கம் பணத்தை கொஞ்சம் பத்திரமா சேர்த்து வைங்க. நல்ல சாய்ஸ் வரும்போது
அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதையும் நண்பர்கள் வந்து பார்த்துக்கோங்க, மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள். ஓகே. அதில் சில முக்கியமான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சர் கம்பெனியை பற்றி, ஃபியூச்சர் செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ அது ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வரும். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோட அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் மக்களே.